எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணோம் என்பது இழுக்கு. கீழே உட்கார்ந்துருக்கிற சாதனையாளர்களை சாதனையாக்கின நம்மளுடைய சுகேஷ் சாருக்கு முதல்ல எல்லார் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்து சார்பாகவும் நன்றி. என் பேர் அருள் பிரகாசம். நான் ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனேன். 97 2017 வரைக்கும் நான் ஆர்மியில் இருந்தேன். ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு வரும்போது அப்போ நமக்கு ஒரு சுற்றி இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான நபர்கள் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்படின்னா முதல்ல நான் நன்றி சொல்கிறது என்னுடைய மனைவிக்கு. என்னுடைய ரோல் மாடல் அவங்க. ரோல் மாடல் ஏன் அப்படின்னா 2012 அவங்க டெட்டு கிளியர் பண்ணி இப்போ கல்லண ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடி அசிஸ்டண்ட்டாக. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. வீட்டில் தான் உட்காந்து படித்தாங்க. நான் ஆர்மியில் இருந்தேன். அவங்க தனியாக தான் இருக்கணும், பையனையும் பார்க்கணும். அப்படி இருந்து அவங்க படித்து அவங்க வேலைக்கு போகும்போது நமக்கு அதை பார்த்த உடனே நம்மளும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசை அவங்க அளவுக்கு நம்ம புத்திசாலி இல்லை, இன்டெலிஜென்ட் கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்கூல் டாப்பரு, நான் ஆவரேஜாக பாஸ் ஆகி ஆர்மிக்கு போனவன். இப்போ நம்ம எப்படி பாஸ் ஆகலாம் அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சது சுரேஷ் அகாடமி தான். ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த 7 வருஷம் ஆகுமா ஒரு குரூப் 2 பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எனக்கு 7 வருஷம் ஆச்சுது. இந்த 7 வருஷத்தில் நான் 2 வாட்டி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணேன். 2 வாட்டி குரூப் 2 மெயின் வரைக்கும் போயிட்டு கிளியர் பண்ண முடியல. 3 வாட்டி குரூப் 4 அதில் ஒரு தடவை வேலை கிடைச்சிது. அது போக ரயில்வேல 2 வாட்டி எனக்கு வேலை கிடைச்சிது. இந்த 2 டைமுமே வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகவா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது சுகேஷ் சார் தான் பார்த்தேன். சார் என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய தரத்துக்கு தகுந்த வேலை இது கிடையாது, குரூப் 4 நீங்கள் போக வேண்டாம், குரூப் டியும் போக வேண்டாம், இப்போ உங்களுக்கான வேலை குரூப் 2 லெவலில் நீங்கள் அப்படின்னு. அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு ஒரு குறள் உண்டுல்ல, அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எப்போதும் உயர்வானதாகவே இருக்கட்டும். இங்கே நீங்கள் இந்த யாராவது என்சிசியில் இருந்தீங்களா இல்லை ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிங்களா அப்படின்னு தெரியாது. அதில் ஒரு கான்செப்ட் உண்டு. அதாவது சென்டர் பாயிண்டில் குறி வைக்கக்கூடாது, அதிலேருந்து கொஞ்சம் மேலே குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ச்சரியிலையும் அதை சொல்லுவாங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம், ஏன் அப்படின்னா புல்லட் பேரல்ல இருந்து டார்கெட் வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ராவல் டைமில் கூட கிராவிட்டி இருக்குல்ல, அது ரோல் பண்ணும், ப்ளே பண்ணும், அது உங்களை கீழே இழுக்கும். அதனால் என்னென்னா உங்களுடைய எல்லா கனவுகளும் எல்லா எண்ணங்களும் கொஞ்சம் உயர்வானதாகவே இருக்கட்டும். எனக்கு இது கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சேர்ந்தவங்க இங்கே நிறையா. ஆனால் அந்த இடத்துல இல்லாமல் அதுலேருந்து அவங்கள உயர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சுகேஷ் சாரும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபும் கொடுத்த மோட்டிவேஷன் தான் முக்கியமான காரணம். சரியா? நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு. எப்பெல்லாம் அந்த மாதிரி குழப்பமான மனநிலை உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வேர் சொல் பிடிச்சிக்குங்க. வேறு சொல் முடியுமாங்கிறதுக்கும் முடியாதாங்கிறதுக்கும் ஒன்று தான், முடி அப்படிங்கிறது தான். சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை ஒரு சாதாரண இடத்துல இருந்து மேலே தூக்கும். உங்களை படிப்படியாக தான் எல்லாமே தூக்கும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கேருந்து 3 படி மேலே தான் நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கு காரணம் படித்தல். படிக்கிறது எவ்வளோ டெப்த்தாக எவ்வளோ டீப்பாக இங்கே சொல்லி கொடுக்குற விஷயங்களை கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிக்கிறீங்களோ நிச்சயமாக அது உங்களை உயர்த்தும். சரியா? சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் 2017 இங்கே வரைக்கும் வரும்போது இடையில எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் 2019 பாஸ் ஆகி இன்டர்வியூ போய் இன்டர்வியூவில் ஒரு பிரச்சனை வந்தவுடனே பின்னால் போகிற மாதிரி சூழ்நிலை. இப்போ எனக்கு என்னை கூப்பிட்டு போய் என்னை கேஸ் போடலாம், நம்ம கேஸ் போட்டு நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை வழிநடத்தினது சுகேஷ் சார். என்னுடைய வாழ்க்கையோட பெரிய வழிகாட்டி. அதே மாதிரி வழிகாட்டி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா வழித்துணையாக சிலர் இருப்பாங்களா, அது மாதிரி கனிமுருகன் சாரை சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாது, இந்த இன்விசிபிள் பவர் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கனிமுருகன் சார்லாம். ஏன்னா நிறைய இடங்களில் நான் சைக்கிளிங் பண்ணுவேன். என்னுடைய சைக்கிளிங்கில் நான் போகும்போது இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு காதில் கனிமுருகன் சாருடைய கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? கிளாஸ் எங்கே போனாலும் என்னுடைய காதில் இயர்ஃபோன் இருக்கும். மற்றவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருக்கான் போல, இவன் பாரு ஜாலியாக சுற்றுறான் போல அப்படின்னு இல்லை. என்னுடைய எண்ணத்தில் எப்போதும் என்னுடைய இதில் சாருடைய கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். சாருடைய மோடுலேஷன்லேருந்து எல்லாமே ஓரளவு அது உள்ளே அப்படியே ரிசீவ் ஆகும். அது எல்லா இடங்கள்லையும் கண்டிப்பாக பயன்படும். நிறைய நேரங்களில் நான் போகும்போது ஒரு பாடம் கேட்டேன் அப்படின்னா திரும்ப வரும்போதும் அதே பாடத்தை தான் கேட்பேன்.
அது 2 வாட்டி கேட்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் அடுத்து நான் திரும்ப படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப பயன்பட்டுச்சு. நிறைய இடங்கள்ல இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து சைக்கிளிங் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சைக்கிளில் போய் தூத்துக்குடியில் எக்ஸாம் எழுதினேன். மெயின்ஸ் எழுதும் போது சைக்கிளிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே அளவுக்கு 2 NBC பிடிக்கும். அங்கே போகும்போது அங்கே உள்ள ஸ்டாஃபு டயத்துக்குள்ளே முடிக்கலைங்கிறக்கா 3 நிமிஷம் லேட்டாக முடிச்சேன். நான் ஒரு டெஸ்ட்டு, 3வது டெஸ்ட்டு ரிப்பீட் போட்டாங்க. நாங்கள் அங்கே இருக்கிறவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணவுக்கு எனக்கு என்ன சின்ன பொண்ணாக இருக்காங்க, அவங்க சொன்னாங்க இல்லை சார் எங்களுக்கு வந்து ரிப்பீட்னா ரிப்பீட் தான் அப்படின்னு. இப்போ நம்ம மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. திரும்ப சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு அது முடித்தோம். எல்லா நேரங்கள்லையும் நமக்கு எல்லாருமே சாதகமாக தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை. எல்லா இடங்களையும் நம்ம எல்லா விஷயங்களையும் சாதனை ஆக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும். நிறைய இடங்களில் முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, சொன்னவங்க சொன்ன இடத்துலேயே தான் இருப்பாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அதில் கேட்டவங்க மேலே வந்துடலாம். அது உங்களுடைய உள்வாங்கிறது, நீங்கள் எவ்வளோ உங்களை நீங்கள் மேலே எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் பார்க்கும்போது நம்மளால் முடியுமா முடியாது அப்படின்னா நான் முடியும். TNPSC 7 வருஷம் போராடி என்னாலே முடியும் அப்படின்னா பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்தியாவுடைய எதிர்காலமாக உங்களை இந்தியா எதிர்பார்த்துட்டு இருக்குது. நிறைய இடங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். இப்போ நிறைய பேருக்கு வந்து நேரம் தான் பிரச்சனை, எப்படி நேரம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. நேரம் எல்லாத்துக்குமே காமனாக 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தில் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது. நான் சொன்னல, காதுகள் எப்போது என்ன வேலை செஞ்சாலும் காதுகள் சும்மா இருக்கும். நான் வீட்டில் வந்து பாத்திரம்லாம் விளக்குவேன். பாத்திரம் விளக்கும்போது காதில் இயர்ஃபோன் இருக்கும். இயர்ஃபோனில் கனிமுருகன் சாரோட கிளாஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த வேலையும் செய்கிறோம், அதே நேரத்தில் படிக்கவும் செய்கிறோம். எனக்கு இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் வேலை செய்கிற நேரத்தில் எப்படி படிக்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக எப்படி நம்ம அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்துலையும் நம்மளுடைய நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இந்த 2000 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா யாருக்காது? மைக்கேல் பிலிப்ஸ் 8 கோல்டு மெடல் வாங்கினார் நீச்சல் போட்டியில். மைக்கேல் பிலிப்ஸ் 8 கோல்டு மெடல் வாங்கினார். அப்போ அவரை வந்து முன்னால் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு லேடி சொல்லிச்சு, யூ ஆர் ஸோ லக்கி, உங்களுக்கு ரொம்ப லக்கியான டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மைக்கேல் பிலிப்ஸை சொன்னாங்க. இப்போ மைக்கேல் பிலிப்ஸ் வந்து அந்த லேடி மேலே கூப்பிட்டு மேலே பக்கத்தில் உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு சொன்னார், இந்த ரெக்கார்டு 1972 7 கோல்டு மெடல் வாங்கினார் ஒருத்தர், மார்க் ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒருத்தர் தான் 7 கோல்டு மெடல் வாங்கினார். இதே நீச்சல் போட்டியில் வாங்கினார். அவருடைய ரெக்கார்டை நான் உடைக்கணும். 4 வருஷமா நான் அவர் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாரோ, 4 மணி நேரம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா நான் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ ரெக்கார்டு நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ப்ராக்டிஸோடைய ஹிஸ்ட்ரியை உடைங்க. அதை உடைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட அதிகமாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதிகமான நேரம் உங்களுக்கு கிடைக்கும், அதிகமாக நீங்கள் உழைக்கலாம். அதிகமாக நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா 7 வேர்ல்ட் ரெக்கார்டை உடைச்சி 8வது கோல்டு மெடல் அவர் வாங்கினார். சாதனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு முன்னால் கண்ணு முன்னால் உங்களுடைய கனவுகளுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். அது எல்லாமே எல்லாருக்குமே சாத்தியமானது தான். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு நமக்கு கிடைச்ச பெரிய வரம் சுரேஷ் அகாடமி. சுகேஷ் சார் இங்கே இருக்கிறாங்க, கனிமுருகன் சார் இருக்காங்க, நிறைய நல்ல வழிகாட்டிகள் இங்கே இருக்கிறாங்க. இவங்களுடைய வழிநடத்துதலில் எல்லாரும் அவங்களுடைய சாதனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.